எலஃபண்ட் ஷேப் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு டர்க்கியில் இஸ்தான்புல்ல இருக்கும். அப்பா இந்த மண்டலேருந்து தொப்பியை போட்டுக்கிட்டு இது வேற போட்டுக்கிட்டு ரொம்ப கோல்டாக இருக்குது. இப்போ எதை போட்டாலும் நல்லாயிருக்கும். எதை சொன்னாலும் ஒரு மாதிரி அமைதி ஏன்னு தெரியல. ஸோ ஹலோ, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டர்க்கி இஸ்தான்புல் ஃபேமஸ் டக்ஸிம் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி வீடியோஸ் பண்ணதுக்காக தான். ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு ஸ்ட்ரீட். இட் ஹாஸ் பப்ஸ், இட் ஹாஸ் கிளப்ஸ், இட் ஹாஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லைக் ஃபுட் பிளேசஸ். அதுக்கப்புறமா வந்து துணி கடைங்க எல்லாமே இருக்குங்க. நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டுருப்பாங்க, மேன் யூ வாண்ட் திஸ், மேன் உனக்கு என்ன வேணும், இது சென்ட் வேணுமா நான் தரேன், உனக்கு வந்து மசாஜ் வேணுமா நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், பாம் பூம் பூம் என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஆனால் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. அதனால் சும்மா இருந்தாலும் நாங்கள் வேணாம் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து இப்போ அடுத்து இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி பிளானில் இருக்கோம். டிஜிக் ரெடி பண்ணுவோம் தெரியுமா அந்த ஐஸ்கிரீம். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் இந்த குளிரில் எவனும் திங்க மாட்டான். அதனால் எவனும் விற்காமல் இருக்கான் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டே இருக்காங்க. நான் வந்து சொன்ன மாதிரி ஜான்வரி கோல்டான டைமு, திஸ் இஸ் நாட் ஒரு சீசன் டைம். பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து கூட்டம் இருக்குங்க. அது இந்த கண்ட்ரின்னு சொல்கிறத விட இந்த சிட்டியில் இஸ்தான்புல்லில் தான் கூட்டம் அதிகம். மித்த சிட்டிலாம் செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஜாலியாக போகலாம். போயிட்டு எனக்கு இஸ்தான்புல்லோட மற்ற மாதிரி சிட்டி ரொம்ப பிடிச்சிருக்குது. பிகாஸ் இட் வாஸ் குட், வாஸ் ஹேப்பனிங். எங்கள் ஆளை காணா. டேய் நிஜாம் இங்கே இருக்கேன். டேய் ஐஸ்கிரீம் கடை எவன் பண்ணுவான்னு கேட்டியே, அவன் பண்ணுவான் ஐஸ்கிரீம். இந்த பைத்தியத்துக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரர் சிக்கிட்டாரு. டர்க்கி ஐஸ்கிரீம் சொல்லிட்டு நான் பெங்களூரில் பண்ணியிருக்கேன், நிறையா பேர் பண்ணியிருக்கோம். பட் டர்க்கியிலே வந்துட்டு அந்த டர்க்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தானே அதுக்கான மதிப்பு, அதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. ஸோ அந்த மரியாதை கவர் பண்ணுறதுக்காக தான் நான் டர்க்கி ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரியே போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம டர்க்கி ஐஸ்கிரீம் விற்கிற கடையில் வந்து எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நம்மளே வந்து வெயிட் ஹவு மச் மெனு இந்த பாருங்க. மெனு பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு. ஓகே 50 ரூபாயாடா. சரி இதுக்குள்ளே பெருசாக போடுவோன்னு புயூக் கேப் இல்லை மிக்ஸ் ஸோ யா இப்போது இவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறாரு. அவரே ரொம்ப வந்து ஒரு ஆர்வத்தில் இருக்கார். ஜாலியாக டர்க்கி கொடுக்க போகிறேன், ஐஸ்கிரீம் டர்க்கி கொடுக்க போகிறேன், அட கிறுக்கு மென்டல் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருப்பார். ஓகே ஓகே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஜாலி கொடுக்க மாட்டான். ஓகே நான் எடுக்கணும் இந்த வாட்டி. அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. இல்லை நிறையா இருக்குது, கொடுக்க முடிய மாட்டாங்க நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பரவாயில்ல, நான் பண்ணதுலேயே தான் கொஞ்சம் லாங்காக பண்ணியிருக்காரு. எனக்கு 50 ரூபா கொடுக்கலன்னா அடிப்பாக இருப்பேன். இன்சைட் ஓகே காசா இன்சைட் வாங்க உள்ளே போய் கொடுத்துடலாம் காசா. இந்த ஐஸ்கிரீமுக்கு 50 ரூபா அதிகம் தான். 50 ரூபானா எவ்வளோடா? 250 ரூபாடா இது. சரி விடுங்க, இட்ஸ் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஈவன் லாஸ்டிங் ஃபார் 1 minute. அதான் இங்கே பிரச்சனையே. வெரி குட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. வெரி குட், சூப்பர். ஐயோ இங்கிலீஷ் வேறு தெரியுது அவங்களுக்கு. ஜஸ்ட் 1 ஐஸ்கிரீம். ஸோ இட்ஸ் 50 ரூபா ஐஸ்கிரீம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே about this ice cream ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி டேஸ்ட்டு. இந்த பக்கம் சாக்லேட் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குது, இந்த லெமன் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குது. வேறு என்ன இருக்குது? இவன் தருவானா மாட்டானா. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் சம்திங் அபவுட் திஸ் இஸ். இது வந்து இந்த ஷோர்பேன்னு வாங்க தெரியுமா, அந்த ஷோர்பேவா அது என்னது இது ஏதோ சொல்லுவாங்க, டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ ஐ வுட் ஆக்சுவலி இது நான் எதுக்கு வாங்கினா சாப்பிட்றதுக்கு வாங்குவேன். ஆனால் 250 ரூபா கொடுத்து சாப்பிட்றது வாங்குவேன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிப்பேன் நான். பட் லைக் அகெயின் இன்ஸ்டாகிராமில் போடணும் இல்லை யூடியூப்பில் போடணும்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போட்டிங்க பார்த்தியா நான் விருப்பத்தலாம். இப்போ நான் ஏமாந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீ ஒரு நம்ம ஒரு ஏமாந்த சம்திங்கிறது காட்டலாம் நம்ம. படியா ஐஸ்கிரீம் இதுக்கு மேலே நான் சாப்பிட்னா
ஜல்ப் அதிகமாயிரும், அப்புறமா அவ்வளோதான், மாத்திரை போட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். என் உடம்பு யோசிக்க, என்ன மாத்திரையும் போட்டுக்கிறான், ஐஸ்கிரீமையும் திண்டுக்கிறான், என்ன தான் பிரச்சனை தெரியல உனக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ sorry? Audio. Light. Photography. Photo. Just post that. Yeah, post something, no? Okay. Tidak, burada çekme. Fizika. Fulla. Okay. Photographer நான். Yes. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒட்டான்டிக் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இந்த தக்சிம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அங்கே வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வந்து 2 லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு பரத்திட்டு இருக்காங்க, அதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அனட்டோலியன் ஒரு குசின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அனட்டோலியன் அப்படின்றது என்னென்னா வந்துட்டு ஸோ இப்போ டர்க்கிலே பார்த்தீங்கன்னா ஏஷியன் சைடு, யூரோப்பியன் சைடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஏஷியன் சைடு தான் வந்து ஏஷியா மைனர்னு சொல்லுவாங்க, அதுதான் அனட்டோலியன் சைடுன்றாங்க. ஸோ அனட்டோலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரீக் மொழியில் அனட்டோலியான்ற போது ஈஸ்டர்ன் சைடு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வரும் போல இருக்கு. ஸோ அதனால் இவங்க அனட்டோலியன் சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த குசின் தான் இப்போ இங்கே அந்த குசினில் இருக்கிற மெயினான 2-3 டிஷ் இருக்குது. அதில் 2 டிஷ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் தான் ஒன்று வந்து மேண்டிஸ். ஸோ இந்த மேட்ரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்து மீட்டு, அது வந்து மீட் மோமோஸ் மாதிரி ஒரு மேட்ரு, அதில் யோகட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த மேண்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேண்டிஸை நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக இப்போ நம்ம வந்து டர்க்கியில் நம்ம இஸ்தான்புல்ல நிறைய இடத்துல சாப்பிட்டது என்னது, இந்த கபாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு வந்து எதிர்பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட்டானா வந்து அவங்களோட குசினில் இல்லாதது கிடையாது, இருக்கிறது. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளேஸ் நான் வந்து பார்த்தது வந்து ஸோ ஹாப்பி. அண்ட் இது வந்து ஒரு பர்சனல் டச் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து லேடிஸ் வச்சு இது செய்கிறாங்க. அதாவது ஒரு ஹோம்லி டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ஆஹா அடடே, ஓ சார் சூப்பரான டிஷ்ஷுங்க இது. இது மாதிரி ஒரு அத்தன்டிக் டிஷ் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஏன்னா வந்து இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். நாட் ஓன்லி புளிப்பு, ஒரு மாதிரி சேவரி டேஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த உமாமி ஃப்ளேவர் வந்து நல்லா எனக்கு தெரியுது. பிகாஸ் அது மீட்டா என்னன்னு தெரியல, ஒரே விஷயங்க. குட்டி கைமா பால்ஸ், அது வந்து குட்டியாக வந்து மோமோ மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை மோமோன்னு சொல்லக்கூடாது இதை, பட் மேலே அது கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே நல்லா இருக்குது. அது இல்லாமல் அந்த யோகட்டோட சேரும்போது அதோட புளிப்பு வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் இந்த சாஸோட புளிப்பு வாவுங்க. இட்ஸ் அ மஸ்ட் ட்ரையிங் டிஷ். எனக்கு தயிர் பிடிக்கும், யோகட் பிடிக்கும். ஸோ அதோட சேர்த்துடும் போது மவுத்லேயே செலிப்ரேஷன் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷாக நான் வந்து இதை பார்க்குறேன். அண்டு டர்க்கியில் நிறையா நீங்கள் காரத்தை பார்க்க முடியாது, ஆனால் இதுலேயும் காரம் சுத்தமாக கிடையாது. ஐ லவ் இட். இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. தக்சிம் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா ஒத்தான்டிக் அப்படின்ற இந்த பிளேஸு நான் வெளியே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் இருக்கும். இஃப் யூ வாண்ட் லைக் மேபி டின்னர் சாப்பிட்ணும், ஃபைன் டைனிங் மாதிரி எனக்கு உட்காந்து சாப்பிட்ணும், மியூசிக் இருக்குது, ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. மேலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் தெரில இருக்குதா இல்லையான்னு. லைக் நல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் எப்பவுமே வந்து மாதிரி கச்ச இருக்கும். அது இல்லாமல் ஸோ இப்போ வந்து லேடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, உட்காந்து அப்படியே அந்த போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே அந்த மேட்ரு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பினாச்சு, இன்னொன்று வந்து மீட்டு, இன்னொன்று வந்துட்டு பொட்டேட்டோ. நான் வந்து மிக்ஸு கேட்டேன், பிகாஸ் 3 in 1 எல்லாத்தையுமே ஒரே இதில் ட்ரை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாங்கள் தெரியுமா, அந்த மேட்ரு தான் அது. ஸோ ஐ கேன் சி வெங்காயம், ஐ கேன் சி கீரை, ஐ கேன் சி பன்னீர் மாதிரி ஒரு மேட்டர். ஜஸ்ட் க்ளோஸ் இட். திஸ் இஸ் மென்ட் டு பி க்ளோஸ்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஈட். எனக்கு எடுத்தோன்னு அதிகமாக தெரியாது கீரை வாசம் தான். கீரை இருக்கிறதுனால வந்து ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. கீரோட வாசமே நல்லா தூக்கலாக இருக்குது. கன்ஃபார்மாக நான் வந்து ஒரு பாலாடை கட்டியோட டேஸ்ட் வந்து நான் டேஸ்ட் பண்ணுறாங்க. அதிகமான மீட் எதுவுமே எனக்கு தெரியல இதில், பட் மீட் போட்டிருக்காங்க குட்டியாக, ரொம்ப குட்டியாக. ஸோ மிக்சர் அப்படின்றதுனால எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ பொட்டேட்டோ இல்லை, அதுக்கு பதிலாக அந்த பாலாடை கட்டி தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து லைட்டாக புளிப்பு இருக்குது, இது சேர்ந்து வருது. இட்ஸ் அகெயின் ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் இது. அண்ட் இட்ஸ் குட். ஆல்சோ கொஞ்சம் ஃபீல்ஸ் லைக் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்குது.
எப்போயும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்சோ நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டாகணும். ஸோ ஈட் மோர் வெஜ்ஜீஸ். நான் இப்போ இந்த ஃபுல்லாக வெஜ்ஜீஸாக சாப்பிட்டு நான் கிளம்புவேன் இங்கேருந்து. வேறு எதுவும் வெஜ்ஜீஸ் நான் வாங்கலை சாலடு, பிகாஸ் ஐ மீட்டிங் லாட். நான் நிறைய சாப்பிட போய் அடுத்து பட் இப்போதைக்கு திஸ் இஸ் குட். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட்டு. இது டர்க்கிஷோட ட்ரெடிஷ்னல் டெசர்ட்டு சுட்லச். இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கோம் ஒரு இடத்துல. ரைஸ் புட்டிங். அப்பா ரைஸ் புட்டிங் வந்து ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு எசன்ஸ் சேர்த்துருக்காங்க. சில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அந்த எசன்ஸ் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்து அப்படியே அந்த ரைஸ் புட்டிங் வாசம் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் குட். நல்லா சில்லாக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. மக்களே காசு இல்லை மக்களே, காசு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட காசு இருக்குது. இதில் 1 2 3 4 5 ஐட்டம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நடுவில் வந்து கார்சோனியா அப்படின்ற ஒரு ஐட்டம் இருந்துச்சு. என்னது கார்சோனியன்னு போட்டு 13.40 போட்டிருக்கீங்கன்னு கூப்பிட்டு கேட்டேன். சர்வீஸ் சாய் அப்படி சொல்லியிருக்கான். அதே நடுவில் போட்டிருக்கீங்க, அப்போ தானே உங்களுக்கு சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சும்மா காமெடி. ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ. see you. bye-bye. தேங்க்யூ. ஸோ சாப்பிட்டாச்சு. இங்கேருந்தே நம்ம கிளம்பியாச்சு. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அத்தன்டிக் ஃபுட் ஒன்று சாப்பிடணும். அண்ட் அது வந்து லைட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடலாம். மொத்தமாக 147. இட்ஸ் நாட் மச் கம்பேரிட்டிவ்லி. இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து இங்கே ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே வந்து நீங்கள் வந்து கம்மியாக எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல. ஸோ அந்த 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 ஒரு ஆம்பியன்ஸ்க்காக தேர் கெட்டிங் சர்வீஸ் சார்ஜ். அதெல்லாம் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வர மாதிரி இருக்கும். சர்வீஸ் சார்ஜ் வேணாம்னு சொல்லியிருக்கலாம். பட் அதை சொல்லி ஹலோ இந்தியா. ஹாய் ரஷ்யா. ஹாய் சூப்பர். நைஸ் நைஸ். I'm good. How are you? Yes. You Muslim? Yes. MashaAllah. Mashallah. You have a YouTube channel? Yes. Irfan's View. My name is Irfan. How much followers? 3 million. Yeah. Yes. Cool. You can. It's the IRFAN அவர் டைப் பண்ணுற அவருக்கு. ஸோ கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா. ஹலோ. From Tajikistan. Tajikistan. ஓகே. Yes. நைஸ் நைஸ். Very good. I don't have internet. இன்டர்நெட் இல்லையா? அதில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு இது போட்டு விட்டுரு. இர்ஃபான் ஸ்ட்ரீம்ஸ். இங்கே அப்படியே ஒன்று பேசுகிறாங்க இவங்க. அதனால் பேசிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ மேன். தேங்க்யூ. பபாய். ஏதோ பொருள்லாம் விற்கிறாங்களா இங்கே போமா? ஸோ அதாங்க முட்டி மட்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இருமி ஒரு மாதிரி வலிக்குது நடலாம். அப்படியே தலைகள்லாம் வலிக்குது. நான் எதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த கடையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். வந்து மாற்றி விட்டானுங்க. சரி தான் அந்த கடை சர்வீஸ் சார்ஜ், அதனால் நான் கேட்டு நிற்கல. ஸோ ஐயோ இந்த கடையில் பாருங்கள், இந்த இடத்துல ஐயோ அழகழகாக இருக்குது. அழகழகாக இருக்குது. காந்திலாம் இருக்காரு.